அக்கம் பக்கம் யாருக்கிட்டேயுமே விசாரிக்காம தன்னோட சொந்தக்காரவங்க தான் அந்த வீட்டை விற்கிறாங்க அப்படின்னு நம்பி ஒரு குடும்பம் ஒரு சொந்த வீடை வாங்கி வராங்க. அண்ட் அந்த அப்பா பண்ண ஒரு தவறுனால அந்த குடும்பமே ஒரு அமானுஷத்துக்கிட்ட சிக்கி ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அந்த உண்மை கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க புதுசா கேட்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஹாண்டிங் ஹவர்ஸ் தமிழ். நான் உங்கள் அனுஷா. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இந்த உண்மை கதை வந்து மலேசியாவில் நடக்குது. நடந்த வருஷம் வந்து 1965. அப்போல்லாம் வந்து வீடு வாங்குறது அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஈஸியாலாம் கிடையாது. இப்போ ஒரு ஆப்லேயே வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துடுறோம் இல்லையா. அந்த காலத்துலலாம் தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிப்போம். எல்லாம் நம்பிக்கையாக ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ தான் நம்பி போய் ஒரு வீடை வாங்குறதோ ஒரு நிலத்தை வாங்குறதோ அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் இந்த குடும்பமும் அவங்க சொந்தக்காரவங்களை நம்பி இந்த வீட்டை வாங்குறாங்க. இந்த குடும்பத்தில் அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலிங்க. ஒரு புது வீடை வாங்கி மாறி அந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தோடு தான் இந்த குடும்பமே ஒரு லாரியில் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. இவங்க வாங்கின அந்த வீடு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நிலத்தில் ஒரு 40-50 வீடுகள் ஒரே மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து மலேசியாவில் தாமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாமான் வீடுகளில் கார்னரில் இருக்கிற ஒரு வீட்டை தான் இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்களோட வீடு தான் வந்து கடைசி ரோ கார்னர் ஹவுஸ். இவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறப்போ காலையில் ஒரு 10 மணி இருக்குங்க. சில ஆட்கள் வந்திருக்காங்க அவங்க லாரியில் வந்து திங்ஸ்லாம் இறக்குறதுக்காக. அப்படி ஒரு திங்ஸாக இறக்கி வீட்டுக்குள்ளே அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த 3 பொண்ணுங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம். எந்த இடத்துல என்னெல்லாம் திங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ திடீர்னு வாசலில் ஏதோ தூக்கி போட்டு உடைக்கிற ஒரு சவுண்டு போச்சு. இந்த திங்ஸ்லாம் இறக்கி வைக்கிற பசங்க எதையோ போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஓடி வாசலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வாசல் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கு. அதில் வந்து குட்டி குட்டி மீன்கள் வந்து துடிச்சிட்ருக்குங்க. இந்த பொண்ணுங்க ரொம்ப ஆசையாக ஒரு கிளே பாட்டில் லோட்டஸ் செடி வச்சுருந்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து குட்டி குட்டியாக வந்து மீன்களும் வாங்கி போட்டிருக்காங்க. இந்த கிளே பாட் நடு வாசலில் தூளாக உடஞ்சி போய் கிடக்குது. உடனடியாக ஓடி போய் ஒரு பக்கெட்டில் தண்ணி கொண்டுட்டு வந்து அந்த மீன்கள்லாம் பிடிச்சி உள்ளே போட பார்க்குறாங்க. ஆனால் நிறைய மீன்கள் வந்து செத்து போச்சுங்க. என்னடா வீட்டுக்கு வந்து இறங்கின மொத்த நாளே இப்படி குணமாக ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு பர்சன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஏதோ கண் திருஷ்டி இருந்திருக்கும், நடு வீட்டில் வந்து இது உடஞ்சதை நம்ம கண் திருஷ்டி வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு அது அப்படி போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், பரவாயில்ல கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு ஃபுல்லாக வந்து திங்ஸை எடுத்து அடுக்கி வைக்கிறது, அப்புறம் அந்த அன்னைக்கு நைட் அவங்க அங்கே தூங்கணும் இல்லையா, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பிஸியாக போய்கிட்டு இருக்கு. இவங்களோட பக்கத்தில் இருக்கிற 2 வீடுமே வந்து காலிங்க. அதில் இன்னும் ஆள் வந்து வரல. 3வது வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மலாய்க்காரவங்க வீடு. 4வது வீடு வந்து திரும்ப எம்டி. 5வது வீட்டில் வந்து ஒரு தமிழ் ஃபேமிலி இருக்காங்க. அந்த வீட்டுக்கு தள்ளி 2 வீட்டில் வந்து ஒரு சைனீஸ் ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த ரோலே வந்து ஆட்கள் வந்திருக்காங்க. மீதி இருக்கிற வீடுங்கள்லாம் காலியாக தான் இருக்குது. சரி இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பால் காய்ச்சிருக்கோம், நம்ம அந்த தமிழ் ஃபேமிலிக்கிட்ட போய் கொடுத்து கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அந்த பால் ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. இவங்க அம்மா நடந்து வரதை பார்த்தோன்னே அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. நடக்கிற எல்லாத்தையும் அந்த சைனீஸ் ஆன்ட்டி மட்டும் நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அந்த சைனீஸ் ஆன்ட்டி வந்து ரொம்ப ஸ்வீட்டுங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு தமிழ் வரும். அண்ட் அவங்க வந்து இந்த தாமானுக்கு பக்கத்துலேயே ஒரு 200 மீட்டர் கூட இல்லையா ஒரு கடை வச்சுருக்காங்க. வெஜிடபிள்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் இன்ட்ரோலாம் ஆகிட்டு இவங்க அம்மா திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த அன்னைக்கு ராத்திரி 3 பொண்ணுங்களும் அவங்களோட ரூமில் வந்து தூங்குறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் வந்து மீனா, அவளுக்கு வந்து 14 வயசு இருக்கும் அப்போது. செகண்ட் பொண்ணு பேர் ஸ்ரீ,
அவங்களுக்கு வந்து ஒரு 10 வயசு. கடைசி பொண்ணு பேர் வந்து ஹேமா. ஹேமாவுக்கு அப்போ தான் 6 வயசுங்க. இவங்க வீட்டில் வந்து ஒரு பங்க் பெட் அப்படின்றாங்க. கீழே வந்து 2 பேர் தூங்கலாம், மேலே வந்து ஒருத்தர் தூங்கலாம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து ஸ்ரீ தூங்குறாங்க, கீழே வந்து மீனாவும் ஹேமாவும் தூங்குறாங்க. நடுராத்திரி எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஸ்ரீக்கு மட்டும் ஒரு சத்தம். இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற இந்த ரூம் ஜன்னலுக்கு வெளியே இருந்து அந்த சத்தம் கேட்குது. ஒரு ஹெவியான மண் மூட்டையை தூக்கி புல்ல போட்டா ஒரு சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி ஒரு சத்தமா. அண்ட் அந்த சத்தம் வந்து ஒரு 2 செகண்டுக்கு மாறி மாறி கேட்குதான். லெஃப்ட் சைடில் கேட்டுட்டு இருந்த சத்தம் திடீர்னு சென்டரில், அப்புறம் ரைட்டில், அப்புறம் லெஃப்டில், இந்த மாதிரி மாறி மாறி கேட்டுட்ருக்கு. ஸ்ரீக்கு ஒரு கட்டத்தில் பயம் தாங்கலை. என்னதான் அக்காவும் தங்கச்சியும் கீழே தூங்கிட்டு இருந்தாலும் மேலே அவளுக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மெதுவாக கீழே இறங்கி வந்து அவங்க அக்காவை எழுப்புறா. மீனாவை எழுப்பி உனக்கும் அந்த சவுண்டு கேட்குதா பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் மீனாவுக்கும் இந்த சத்தம் கேட்குது. பட் இப்போ ஆமான்னு சொன்னால் தங்கச்சிங்களை வந்து பயம்படுத்துகிற மாதிரி இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நீ போய் படு, அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி ஸ்ரீயை வந்து படுக்க வச்சிடுறாங்க. பட் ஸ்ரீக்கு தூக்கமே வரல. அண்ட் கீழே மீனாவுக்குமே தூக்கம் போயிடுச்சு. ஏன்னா மீனா என்னதான் தங்கச்சியை வந்து பயம்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தாலும் அந்த சத்தம் மீனாவுக்கு நல்லாவே கேட்டுச்சு. இப்போ அவளுக்கு பயத்திலே பாத்ரூம் வர மாதிரி இருக்கு. ஆனா அந்த ரூம்ல வந்து பாத்ரூம் இல்லை. ரூம் கதவை திறந்து கிச்சன் பக்கத்துல போனாதான் பாத்ரூம் இருக்கும். ஸோ இப்போ தனியா போனமே, மணி வேற 2:30 மணிக்கு மேல ஆச்சு. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீயை கூப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் மட்டும் கதவை திறந்து லைட் போடலை. ஏன்னா லைட் போட்டால் பாப்பா தூங்கிட்டு இருக்கு, ஸோ அதுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு லைட் போடாமல் 2 பேரும் இருட்டிலே கிச்சனுக்கு நடந்து போகிறாங்க. மீனா போயிட்டு கிச்சன் லைட்டை ஆன் பண்ணுறாங்க. லைட் ஆன் ஆகலை. சரி, ஏதாவது ஃபியூஸ் போயிட்டுருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஸ்ரீயை மட்டும் வெளியே நிற்க சொல்லிட்டு மீனா பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. இப்போ ஸ்ரீ மட்டும் இருட்டில் பாத்ரூமுக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. கதவை தட்டி தட்டி அக்கா சீக்கிரம் வா, பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீக்கு திடீர்னு பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. தங்கச்சி பாப்பா எழுந்து வந்துட்டாளா அப்படின்னு நினச்சி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி யாரும் இல்லை. என்னடா அது, இருட்டில் வேற இருக்கும், பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி இருந்தது, இப்போ யாரும் இல்லையே அப்படின்னு நினச்சி பயம் அதிகமாகுது. சீக்கிரமாக வெளியே வா மீனா அப்படின்னு கதவை போட்டு அடிக்கிறாங்க. இப்போது கிச்சனில் இவங்க இன்னும் பாக்ஸ் மேலே தான் திங்ஸ் வச்சுருக்காங்க. அது திடீர்னு அசைஞ்ச மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஸ்ரீக்கு இப்போ அழவே வந்துருச்சு. கதவை போட்டு அட்டி 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 அடின்னு அடிக்கிறாங்க. வெளியே வரப்போறியா இல்லையா அப்படின்னு. மீனாவும் கதவை திறந்து ஏண்டி இப்படி அடிக்கிற அப்படின்னு சண்டை போடுறாங்க. இல்லை அக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ வா நம்ம ஓடிடலாம் ரூமுக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. மீனா முன்னுக்கு போகிறாங்க, ஸ்ரீ வந்து பின்னாடி வந்துட்டுருக்காங்க. பின்னாடி நடந்து போயிட்டுருக்கிற ஸ்ரீக்கு தன்னை யாரோ பார்த்துட்ருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இப்படி ஒரு அலறன சத்தம் கேட்குது. தங்கச்சி பாப்பா தனியாக ரூமில் இருக்கால, அவள் ஏதோ கெட்ட கனவு கண்டு எழுந்து அழுதுட்டு இருக்கா. அவள் கத்தின கத்தில் அப்பா அம்மாவும் கதவை திறந்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வந்து ஸ்ரீ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்க அப்பா வந்து பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. கண்ட கண்ட பேய் கதைகள்லாம் கேட்டுட்டு புக்ஸ்லாம் படிக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுது, ஒன்றுமே இல்லை, அமைதியாக போய் படுங்க அப்படின்னு மிரட்டி விட்டுடுறாரு. இப்போது இவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட் வருது. என்னடா, குடி வரப்போ வாசல்லையே இந்த கிளே போட்டு விழுந்து உடையுது. அண்ட் பக்கத்தில் இருக்கிற தமிழ் ஆட்களும் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இப்போ பொண்ணுங்களும் அந்த மாதிரி சொல்கிறாளுங்க. இந்த புது வீட்டில் வந்து ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அவங்க அதை பற்றியே யோசிச்சுட்டு ரொம்ப லேட்டாக தான் தூங்குறாங்க. இப்போது இந்த குடும்பத்தோட வாழ்க்கை வந்து அவங்களோட ரெகுலர் ருட்டீன் லைஃப்குள்ளே போகுது. அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் மீனா மட்டும் தனியாக வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீயும் குட்டி பாப்பாவும் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அண்ட் மீனா வந்து அப்போ தான் ஈவினிங் செஷன் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போவாங்க. ஸோ இந்த ரெகுலர் லைஃப்குள்ளே வந்துட்டதுக்கப்புறம் ஒரு நாள் மீனா வந்து தனியாக கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மணி வந்து ஒரு 10 மணி இருக்கும். மீனா பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறப்போ பின்னாடி இருந்து யாரோ நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவளுக்கு வந்து ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம், நம்ம கிட்டத்தில் பின்னாடி யாராவது நின்னா அவங்க மூச்சு காது நமக்கு பட்டு ஒரு மாதிரி சிலிர்க்கும்ல, அந்த மாதிரி மீனாக்கு சிலிர்க்க ஆரம்பிக்குது.
டக்குன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி யாரும் இல்லை. கந்த சஷ்டி கவசம் கேசட் இதை வந்து அந்த ரேடியோவில் போட்டு நல்லா சத்தமாக வச்சுருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் இந்த குடும்பத்தோட வாழ்க்கை வந்து ஓட ஆரம்பிக்குது. ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டுக்கு அன்னைக்கு லேட்டாக வந்திருக்காரு. கையில் வந்து ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருக்காரு. அப்பா ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்ரீ ஓடி போய் அதை தொட போயிருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து திட்டி அனுப்பிட்டாங்களாம். அந்த அன்னைக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப குவைட்டாக இருந்திருக்காங்க. அவங்க அப்பா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்குது. அவங்க அம்மா வந்து கோவத்தில் உட்காந்துருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட பசங்க வந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு அமைதியாக சாப்பிட்டுட்டு தங்கச்சிங்களை 2 பேரையும் கூட்டிகிட்டு ரூமுக்கு போய் கதவை சாத்திடுறாங்க.